வேலூரில் வெயில் தாக்கம் இருக்கோ இல்லையோ, தளபதி விஜய் வேலூருக்கு போயிட்டு வந்து அவருடைய பேச்சு இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே சொல்லலாம். இன்ன வரைக்கும் தளபதி விஜயை பற்றி விமர்சிக்காத கட்சிகளே இல்லை. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராது. அவர் மேடையில் சும்மா நடிக்கிறாருப்பா. ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து என்ன இருக்கோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. அது ஸ்கிரிப்ட் பேப்பரில் அழுகுன்னு போட்டிருக்கு, அது மாதிரி தான் அழுகுறாரு. அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. தளபதி விஜய் என்ன பேசினாலும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடும். அது மாதிரி தான் இன்னைக்கு வேலூரில் திமுக கூட்டணியை பற்றி சொல்லியிருப்பார். கல்லாப்பட்டி கூட்டணி, அறிவாலயம் பக்கம் யார் போனாலுமே நிழலுக்கு ஒதுங்கினாலுமே அவர் கூப்பிட்டு வச்சு கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி தளபதி விஜய் சொன்னார். ஆனால் அவர் ஒரு 4 வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடாதுங்கிறதா இந்த ஜூலி மாதிரி புது புது கொத்தடிமையில இறக்கி விட்டு பேச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. உண்மையில நீங்கள் எத்தனை பேர் இறக்கி விட்டு பேசினாலுமே அதை பற்றி கவலை இல்லை. விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொழந்து எடுத்துருவாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக வெட்டிக்கில் வந்து 2024 ஆட்சியை பிடிக்கும் போது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் நினைச்சா மாற்றம் மாறும்.